அதாவது பிரதீப் ரங்கநாதன் சரி, இவரும் சரி, எல்லாருமே அந்த தனுஷ் எப்படி ஹீரோ ஆக்குனாங்க. ஏன்னா பாக்குறதுக்கு ஒரு நார்மலா சராசரியான ஒரு ஆளா இருக்க ஒருத்தர் வந்து எப்படி ஹீரோ ஆக்குனாங்கன்னு சொல்லிட்டு, செல்வராகவன் அவரை வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு ஸ்கூல் லவ்ல ரிஜெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நம்மள ஒருத்தனா வந்து ஃபீல் பண்ண வச்சு அப்படியே ஹீரோ கொண்டு வந்தார்ல. ஸோ அதுதான் வந்து பிரதீப் ரங்கநாதன் ட்ரை பண்ணி அவர் ஹீரோ ஆனாரு. அதே விஷயத்த வந்து இவரும் ஃபாலோ பண்ணிருக்காரு. பட் டைரக்டா வந்து பிரதீப் ரங்கநாதன் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரஜினி ஸ்டைலு, ரஜினி சம் வச்சு அவர் நடிப்புகளை கொண்டு வந்து அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாம இவருக்கு என்ன நடிப்பு வருது, இவரோட ஆக்சுவல் பாடி லாங்குவேஜ் வந்து வச்சு நடிக்கிறாரு. ஸோ டைரக்டா இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்றது வந்து ஒரு கரெக்டான விஷயம் எனக்கு தோணல. பட் ஒரே காலகட்டத்தில் ஒரு சிமிலர் ஸ்டைல்ல உள்ள ட்ரை பண்ணி வரும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கம்பேரிசன் வருது. இந்த படம் ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் மாதிரி விட்டுருக்காங்க. பட் என்ன ஒரு இதுனா, நம்ம 90sல கிட்ஸ் நம்மளுக்கே வந்து இந்த படம் வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல. ஏன்னா நம்ம அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கே ஒரு லேகெல்லாம் தெரிஞ்சுது. 2K கிட்ஸுக்கு 90sல என்ன நடந்துங்கிறத அவங்க நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு இல்லை போய் அவள்கிட்ட போய் லவ் யூ சொல்றதுக்கு அவ்வளோ தயக்கம் இருக்கும். பொண்ணுங்க சைடில் தயக்கம் இருக்கும். அதெல்லாம் இந்த படத்துல ரொம்ப மேஜரா காமிச்சிருக்காங்க. ஸோ 2K 90s கிட்ஸ்க்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகாத போது 2K கிட்ஸுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. ஸோ ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கான படம்னு இந்த படத்தை வந்து என்னால் அதை சொல்ல முடியாது. கரெக்டான ஒரு படம் கிடையாது. இது ஒரு 4 out of 10 கொடுக்கலாங்க.